ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சாட்டைக்கு பிஸ்னஸில் இருக்க பல்க் மெசேஜ் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்னஸில் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. ஆஃபர் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், ஃபெஸ்டிவல் விஷஸ் எல்லாருக்கும் அனுப்பணும். ஆனால் கஸ்டமர் ரொம்ப பேர் இருக்காங்க. ஒரு பர்சனாக மெசேஜ் அனுப்புனா ரொம்ப டைம் ஆகும். சில பேர் மிஸ் ஆகும், சில பேருக்கு ட்வைஸ் மெசேஜ் போயிடும். அப்போது டவுட் வரும், எல்லாருக்கும் மெசேஜ் போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு தான் சாட்டைக்கு பல்க் மெசேஜிங் ஃபீச்சர். ஒன் டைமில் நிறைய காண்டாக்ட்ஸ்க்கு ஒரே மெசேஜ் அனுப்பலாம். அந்த மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இமேஜ், வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே மெசேஜாக சென்ட் பண்ணலாம். மேனுவல் ஒர்க்கும் இல்லை, டென்ஷனும் இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கேம்பெயின் நேம் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம மல்டிபிள் டிவைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிவைஸை சூஸ் பண்ணணும். இதில் நம்ம மல்டிபிள் டிவைசஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். 2 or 3 டிவைசஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 மெம்பர்ஸ்க்கும் இந்த 3-4 டிவைஸ்லேருந்து மெசேஜ் ரொட்டேஷனலாக போகும்போது வாட்ஸ்அப் மானிட்டர் பண்ணால் உங்களோட நம்பர் பிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்படி மல்டிபிள் டிவைசஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் நம்ம சாட்டைக்கு பிஸ்னஸில் இருக்குது. தென் மெசேஜ் டைப் அண்ட் கண்டென்ட். ஒன்று இது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இல்லைனா டெம்ப்ளேட் மெசேஜாக இருக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் மெசேஜ்னா நீங்கள் அப்போவே மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி இருக்கதை சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இமேஜ், வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே நம்மளால் அனுப்பிக்க முடியும். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணுவோம். இதில் எந்தெந்த வேலையெல்லாம் காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காண்டாக்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் லீட்ஸ் தனியாக, ரெகுலர் கஸ்டமர் தனியாக ஒரு குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா அந்த குரூப்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க எல்லா வெரிஃபைட் காண்டாக்ட்ஸ்க்கும் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த பர்டிகுலர் காண்டாக்ட்ஸ்க்கு மட்டும் அனுப்பணும், அது என்கிட்ட எக்ஸலில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க எக்ஸலில் இருக்க ஃபோன் நம்பர்ஸை பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வேலையும் பண்ண முடியும். ஸோ ஷெடியூல் அண்ட் டைமிங் யூஸ் பண்ணி நீங்கள் உடனேவும் அந்த மெசேஜை சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த டைம் நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்றப்ப நாளைக்கு அந்த மெசேஜ் போகிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் மினிமம் டிலே, மேக்ஸிமம் டிலே செட் பண்ணி நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணும்போது நமக்கு வாட்ஸ்அப் பிளாக் ஆகாமல் இருக்கும். இப்போது இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம லைவாக க்ரியேட் பண்ணி மெசேஜ் சென்ட் ஆகுதா இல்லையான்னு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பல்க் மெசேஜோட டேஷ்போர்ட். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் எந்த கேம்பெயினுமே க்ரியேட் பண்ணல. ஸோ டோட்டல் கேம்பெயின், ரன்னிங், ஷெடியூல், கம்ப்ளீட்டட் எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிளிக் க்ரியேட் கேம்பெயின்னா நமக்கு கேம்பெயின் நேம் கேட்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெஸ்டிங்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் நான் மல்டிபிள் டிவைசஸ் கூட சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சிங்கிள் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லைனா டெம்ப்ளேட்லேருந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரேண்டம் வேல்யூ கிளிக் பண்ணும்போது நம்ம ரேண்டமாக வேறு ஏதாவது மெசேஜ் இதுக்குள்ளே ஆட் பண்ணி அனுப்பலாம். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும்போது நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் ஆகாமல் இருக்கும். வாட்ஸ்அப் மானிட்டர் பண்ணும்போது அட்டாச்சில் நம்ம ஏதாவது இமேஜ் கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஆட் திஸ் இமேஜ். ஓகேவா? ஷெடியூல் டைப்பை நம்ம இப்போவே சென்ட் பண்ணணுமா இல்லை லேட்டராக சென்ட் பண்ணணுமான்னு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். மினிமம், மேக்ஸிமம் டிலே. தென் யாருக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம 4 வே உங்களுக்கு சொன்னேன். அதில் நீங்கள் எந்த வே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஒரு குரூப்பை சூஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு காண்டாக்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிரியேட் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு சென்டிங் மெசேஜ் டெஸ்டிங் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம், மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும், இப்போ நம்ம பண்ண மெசேஜ் இப்போ உடனே இந்த இமேஜோட ஹாய்னு நமக்கு என்ன ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த கேம்பெயின் ரன் ஆகுது. இப்போ நமக்கு டோட்டல் கேம்பெயின் 1, கம்ப்ளீட்டட் 1, மெசேஜும் ஒருத்தவங்களுக்கு சென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஃபெயிலியர் மெசேஜ் 0 தான், பட் சக்ஸஸ் ரேட் 100 அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளால இங்கேயே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா முன்னாடியே நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த பல்க் மெசேஜ் ஃபீச்சர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பல்க் மெசேஜிங் ஃபீச்சர் நிறையா கஸ்டமருக்கு ஒரே மெசேஜை ஈஸியாக ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிளாக்கும் ஆகாது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். டைம் சேவ், மேனுவல் ஒர்க் கம்மியாகும், பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இன்னும் சாட்டைக்கியோட பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி ரியல் லைஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, happy business. Thank you for watching.